Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.4ல 12th sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, இந்த sum நம்ம identity 8 யூஸ் பண்ணி தான் சார்ட் அவுட் பண்ணிருக்கோம். So algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start exercise 2.4 sum number 12. Verify that x cube plus y cube plus z cube minus 3xyz equals to half of the whole thing. So first identity 8 என்னங்கறத நான் இங்க கிளாரிஃபையா எழுதிக்கிறேன். So அதுக்கப்புறமா நம்ம இதை வெரிஃபை பண்ணலாம். Identity 8 என்ன அப்படின்னா x cube plus y cube plus z cube minus 3xyz இருந்துச்சுன்னா அதை நம்ம x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx ன்னு எழுத முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வெரிஃபை பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதன் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எப்போதுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் எல்ஹெச்எஸ், இந்த பக்கம் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். ஆர்ஹெச்எஸ் எடுத்து சால்வ் பண்ணி அது எல்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கிறேன். தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். தட் இஸ் half of x plus y plus z into x minus y the whole square plus y minus z the whole square plus z minus x the whole square. ஸோ இதுதான் என்னோட RHS இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த half of x plus y plus z அப்படியே as it is வச்சுக்கிறேன். உள்ள இருக்கிற இதை வந்து x minus y the whole square is identity இல்லையா? identity 2, that is x minus y the whole square is equal to x square minus 2xy plus y square. அந்த identity யூஸ் பண்ணி உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ x square minus 2xy plus y square. Similarly, y minus z-க்கு y square minus 2yz plus z square. Similarly, z minus x-க்கு z square minus 2xz plus x square. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஐம் ஸ்டார்டிங் டு குரூப் தி திங்ஸ். ஓகேவா? எல்லாத்தையும் குரூப் பண்ண போகிறேன். தட் இஸ் half into x plus y plus z into இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்கு, ரெண்டுமே ப்ளஸ்ல இருக்கு. அப்பனா 2x ஸ்கொயர்னு எழுதலாம். சிமிலர்லி இங்கே ஒரு y ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு y ஸ்கொயர் இருக்கு, ரெண்டுமே ப்ளஸ்ல தான் இருக்கு. அப்போ ப்ளஸ் 2y ஸ்கொயர். அதே போல இசட்டும் பாருங்க, இங்கே ஒரு z ஸ்கொயர் ப்ளஸ்ல இருக்கு, இங்கே ஒரு z ஸ்கொயர் ப்ளஸ்ல இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 2z ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா? அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மைனஸ் 2xy minus 2yz minus 2zx or xz. இப்போ இந்த ஹோல் டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2-வை காமனாக வெளியில் எடுக்கிறேன். தட் இஸ் half into x plus y plus z into 2-வை வெளியில் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் minus xy minus yz minus zx இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த 2வும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx. இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்க ஐடென்டிட்டி 8ஓட RHS கிடைச்சிருச்சா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? யூசிங் ஐடென்டிட்டி 8 இந்த term equals to என்னவா மாறிடும்? x cube plus y cube plus z cube minus 3xyz. That is LHS கிடைச்சிருச்சு. Hence we verified the thing. Okay ma? Hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exercise 2.4 11th sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. And exercise 2.4ல 13 sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.